வெல்கம் டு மை சேனல் ஏகேஎஸ் பிரைண்ட். அவங்க ஏகேஎஸ். நாம் இந்த வீடியோவில் எஸ்பிஓக்கு வந்திருக்கிற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போது எஸ்பிஓக்கு ஒரு மெமோ அனுப்பியிருக்கிறாங்க நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து. அது என்ன மெமோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ நமக்கு வந்து ரீஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஒரு 113 பேருக்கு நம்ம ரீஃபண்ட் கொடுத்தாச்சு. 35 lakhs கொடுத்துட்டோம். ஸோ அந்த பேலன்ஸ் இருக்கிற மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும்னு நினைக்கக்குள்ளே தான் இதை மாதிரி ஒரு மெமோ வந்திருக்குது. இது என்னென்னா, நீங்கள் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ நம்ம இன்னும் எதுவுமே செய்யலை, ரீஃபண்ட் மட்டும் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்னும் அப்ரூவல் வாங்காமல் நீங்கள் எந்த ஒர்க்கையும் நீங்கள் இங்கே செய்யக்கூடாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இந்த லெட்டர்ஸில் இன்ஃபார்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் கம்பெனி சைட்லேருந்து வித்ட்ரால் போகக்கூடாது, ரீஃபண்ட் போகக்கூடாது. கம்பெனிலேருந்து இருக்கிற மக்கள் வந்து அப்படியே இருக்கணும். ஸோ எப்போ நீங்கள் கம்பெனி அப்ரூவல் ஆகுதோ, ஸோ எப்போ பிளான் அப்ரூவல் நமக்கு கிடைக்குதோ, இது மாதிரி லெட்டர்ஸ் ஃபார்மெட்டில் கிடைக்கும். ஸோ அதையும் சார் வந்து நோட்டீஸ் போர்டில் போடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் ப்ராசஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கவுண்டிங் இத்தனை மெம்பர்ஸ் இருக்கிறாங்க, இத்தனை மெம்பர்ஸ் ரீஃபண்டு எல்லாமே கவுண்டிங் கொடுத்துருப்போம் இல்லையா. ஸோ அந்த கவுண்டிங்லாம் செக் பண்ணக்குள்ளே கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால் இருக்கிற மெம்பர்ஸ் வந்து போகக்கூடாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணுங்கள். ஸோ அதனால் வித்ட்ரா ஸ்டாப் பண்ணியாச்சு, ரீஃபண்டும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வித்ட்ரா ரெக்வஸ்ட்டும் கொடுக்க முடியாது, ரீஃபண்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. வித்ட்ரா இப்போ ரீஃபண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வித்ட்ரா ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்த டயத்தில் தான் ஸோ இதை மாதிரி ஒரு லெட்டர்ஸ் நமக்கு வந்திருக்குது. அதனால் இப்போ ரெண்டுமே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ரீஃபண்டும் கிடையாது, ரெக்வஸ்ட்டும் நம்ம கொடுக்க முடியாது. ஓகேங்களா. ஸோ இத்தனை நாள் வெயிட் பண்ணியாச்சு, இன்னும் நமக்கு அப்ரூவல் சீக்கிரமே கிடச்சிரும். ஏன்னா நம்ம எல்லாமே ஜென்யூனாக தானே பண்ணுறோம். ஸோ அதனால் சீக்கிரம் வந்துடும். வந்த பிறகு 1 by 1 எல்லாமே சார் கிளியர் பண்ணிடுவாங்க. அதனால் இதை அவ்வளோதான், இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க சொல்லிவிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ எல்லாமே லீகலாக தான் நடக்குது. ஸோ எதுவாக இருந்தாலுமே நம்ம நோட்டீஸ் போர்டில் சார் ஓப்பனாக சொல்லிடுவார். இது முடியும், இது முடியாது, இத்தனை நாள் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாமே ஓப்பனில் தான் அவர் சொல்கிறாரு. ஸோ ஸ்டேட்மெண்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு நோட்டீஸ் போர்டில் வந்துடும். ஸோ அதனால் நோட்டீஸ் போர்டை ஃபாலோ பண்ணுற ஹேபிட்டை உங்கள் டவுன்லைனருக்கு கொண்டு போங்க, ஃபாலோ பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் அவங்க உங்களை கொஷின் கேட்டு டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஸோ எல்லாத்துக்கும் சார் வந்து ஆடியோ கரெக்டாக கிளியராக கொடுத்துருக்குறாரு. இப்போதைக்கு நமக்கு ரீஃபண்டு ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க, வித்ட்ரா ரெக்வஸ்ட் நம்ம கொடுக்க முடியாது. ஸோ பிளான் அப்ரூவல் வந்த பிறகு தான் எல்லாமே நமக்கு கண்டினியூ ஆகும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். ஸோ எஸ்பிஓ ரெலவெண்ட்டாக எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் இருக்குது. பாய், உங்கள் ஏகேஎஸ்.